பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் வன்முறையை கண்டித்து போராட்டம் நடத்திய தாவேகா கட்சியினரை கைது செய்ததை வன்மையாக கண்டிப்பதாக அக்கட்சித் தலைவர் விஜய் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியும் வரும் நிலையில் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகிறது. பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி உலக மகளிர் தினத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் மகளிர் அணியினர் மற்றும் தோழர்கள் அறவழியில் அடையாள போராட்டத்தை நடத்தினர். ஆனால் தமிழக மக்கள் தங்களின் தேவைகளுக்காக கூட போராட்டத்தை நடத்தக்கூடாது என்ற அராஜக போக்குடன் தமிழக அரசு கழக மகளிர் மற்றும் தோழர்களை கைது செய்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக தோழர்களையும் மகளிரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் விஜய் கூறியுள்ளார். பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட சிறுபாடு கிராமத்தை சேர்ந்த ஷாகிரா என்ற பெண் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் முறையான சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. அரசு ஆரம்ப சுகாதார மையங்களில் 1467 மருத்துவர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது குறித்து கடந்த 7/1/2025 அன்று கேள்வி எழுப்பியிருந்தோம். இதனையடுத்து தமிழகத்தில் 2642 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஆரம்ப சுகாதார மையங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் பணி ஆணை வழங்கப்பட்ட மருத்துவர்களை எங்கு நியமனம் செய்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது. பொதுமக்கள் உயிர் குறித்து சிறிதும் அக்கறையின்றி தமிழக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பின்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உண்மையில் மருத்துவர்கள் பணி நியமனம் நடைபெற்றதா அல்லது வழக்கம் போல கண் துடைப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நாடகமாட்டிக் கொண்டிருக்கிறதா திமுக அரசு என அண்ணாமலை தனது அறிக்கை மூலம் கேள்வி எழுப்பியுள்ளார். தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் பிறந்த இளையராஜா தனது அண்ணன் பாவலர் வரதராஜனால் தமிழக இசை உலகுக்கு அழைத்து வரப்பட்டார். பல ஆயிரம் பாடல்களுக்கு இசையமைத்து உலக மக்களை தனது இசையால் வசியப்படுத்தியுள்ளார். வேலியன்ட் என்ற தலைப்பில் அவர் உருவாக்கிய தனது முதல் சிம்போனி நிகழ்ச்சியை மார்ச் 8 லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கில் அரங்கேற்றம் செய்தார். இந்நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு ரஜினி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்போனி படைக்கிறது. சாமி, உங்களால் இந்தியாவிற்கே பெருமை, பாராட்டுகள் என்று ரஜினி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசும்போது, பொதுமக்கள் 3 மொழி வேண்டும் என்று கேட்கிறார்கள். மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் படிப்பவர்கள் 3 மொழி படிக்கிறார்கள். சாதாரண அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது. பணம் இருப்பவர்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் அதிகமாக அரசு பள்ளிகளில் தான் படித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படியானால் அந்த மாணவர்களுக்கான மொழியை கற்கக்கூடிய வாய்ப்பை மறுக்கிறார்கள். இவர்கள் நவீன தீண்டாமையை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றனர். 3 மொழி வேண்டும் என்பது பெற்றோர் மற்றும் மாணவர்களின் கோரிக்கையாகும். ஆனால் தமிழ்நாட்டில் தாய்மார்கள் சாலையில் நடந்து கூட செல்ல முடிவதில்லை. பாதுகாப்பற்ற சூழல்தான் இங்கு இருக்கிறது. ரயிலில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் உள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் அனைத்து இடங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றால் திமுக அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு மார்ச் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று திமுக லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் கூட்டம் நடக்க உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்சி தலைமை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டத்தில் நடப்பு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் எம்பிக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி பேச வேண்டும் என்பன பற்றி விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் கூட்டத்தொடரின் போது திமுக எம்பிக்கள் அவை நடவடிக்கைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக தவம் கிடக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எங்க அதிமுகவை குறிப்பிட்டாரா? தயவு செஞ்சு தவறாக பேசாதீங்க. எங்க அப்படி யார் சொன்னது? தவறாக நீங்க போட்டு கொடுத்து வாங்காதீங்க. ஏற்கனவே சொல்லிவிட்டேன், 6 மாதம் கழித்து கூட்டணி குறித்து பேசப்படும் என்று தெளிவுபடுத்தி விட்டேன். பத்திரிகை ஊடகங்களுக்கும் அதுதான் செய்தி என்று அவர் பதிலளித்தார். நாளுக்கு நாள் இரட்டை இலை சின்னம் பலவீனப்பட்டுக் கொண்டே வருகிறது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைய ஒரு சிலர் தான் தடையாக உள்ளனர். தடைகளை எல்லாம் நகர்த்தி வைத்துவிட்டு அதிமுகவினர் விழித்துக் கொள்ள வேண்டும். அதிமுகவினர் விழிப்புணர்வுடன் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதிமுகவினர் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 2026 தேர்தலுக்கு முன்போ பிறகோ இரட்டை இலை இருக்காது என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.